அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய அரசியல். திமுக அதிமுக பங்காளி, நாங்க மாமன் மச்சான் கூட்டணி, தாவேக விஜயும் தான், அண்ணாமலை ஒரே போடு. திமுகவும் அதிமுகவும் பங்காளிகள், இனிமேல் நாங்கள் பங்காளிகளுடன் கூட்டணி அமைக்க போவதில்லை எனவும், எங்கள் கூட்டணி மாமன் மச்சான் கூட்டணி 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும் கலைஞரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தியதை பெருமையாக கருதுகிறேன் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். திருப்பூரில் தமிழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் விவசாயிகள் சங்க தலைவராக இருந்தவரும் NS பழனிசாமி மணிமண்டபத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பழனிசாமியின் குடும்பத்தினர், பாஜகவினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மக்கள் பாஜகவை மிகவும் விரும்பி வருகின்றனர். தமிழகத்தில் பாஜக ஆட்சி மலர வேண்டும் என மக்கள் நினைக்கிறார்கள். திமுகவும் அதிமுகவும் பங்காளிகள், இனிமேல் நாங்கள் பங்காளிகளுடன் கூட்டணி அமைக்க போவதில்லை. 2024 பாஜக கூட்டணி மக்களின் முன்பாக மிக அற்புதமாக நின்றது. 2026 தேர்தலிலும் கூட்டாட்சி தான் என ஏற்கனவே சொல்லிவிட்டேன். பங்காளிகள் எங்களுக்கு வேண்டாம். பங்காளி என சொல்வதை விட எங்கள் கூட்டணி மாமன் மச்சான் கூட்டணி. பங்காளிகள் என்பவர்கள் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் அனைத்து சமூகத்தையும் சேர்ந்தவர்கள் தான் மாமன் மச்சானாக இருக்க முடியும். அப்படி பார்க்கும்போது எங்கள் கூட்டணி மாமன் மச்சான் கூட்டணி. அக்கா தங்கை மாமன் மச்சான் என எல்லோரும் இணைந்து தமிழகத்தை வலுப்படுத்தவே தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது. மாமன் மச்சான் கூட்டணி எனும்போது வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கிறது. அதில் ஜாதி மதம் இனம் எதற்குமே இடம் கிடையாது. எங்கள் கூட்டணிக்கு எல்லாரும் வரலாம். அது விஜயாக இருந்தாலும் சரி, எல்லாருமே மாமன் மச்சாதான். 2026 தேர்தலில் இந்த அரசியல் களத்தை இந்த மாமன் மச்சான் என்ற வார்த்தையை மாற்றும் என நம்பிக்கை இருக்கிறது. திமுகவை அழிப்பேன் என்று கருணாநிதியை விமர்சித்து பேசிய அண்ணாமலை அவர் நினைவிடம் சென்று கும்பிட்டு வந்தார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்திருக்கிறார். 5 முறை முதல்வராக இருந்தவர் கருணாநிதி. சித்தாந்த ரீதியாக திமுக பாஜகவுக்கும் வித்தியாசம் இருந்தாலும் தமிழகத்திற்கு அவர் செய்த பணிகளுக்காக ஒரு விவசாயியின் மகனாக கருணாநிதி நினைவிடம் சென்று கும்பிடு போடுவதை பெருமையாக பார்க்கிறேன். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயுடன் கலைஞர் கூட்டணி அமைத்திருந்தார். பாஜக பற்றி தவறாக தமிழகத்தில் பரப்பப்படுவதாக கருணாநிதியை கூறியிருக்கிறார். என் வயதை விட அவர் அரசியல் அனுபவம் அதிகம். கருத்து வேறுபாடுகளை நான் நிறைய வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவரது 100வது ஆண்டில் அவருக்கு மரியாதை செய்வதை கொச்சைப்படுத்தி பேசுகிறார்கள். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்களின் நினைவிடத்திற்கும் சென்றிருக்கிறேன். அதேபோல் MGR ஜெயலலிதா அவர்களின் நினைவிடத்திற்கும் செல்வேன். தமிழகத்திற்கு பணியாற்றியவர்களை பார்க்கக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. நான் யார் காலிலும் விழவில்லை. மூஞ்சடி தள்ளி நிற்கவில்லை. கம்பீரமாக நிமிர்ந்து முதுகெலும்பு வளையாமல் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறேன். அதற்காக நான் பெருமைப்படுகிறேன் என்றார். நன்றி.